ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 42 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 20,019 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,330 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 0.70 பாயிண்ட்ஸில் 50,354 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 37,972 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 321 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி எஃப்ஐஎஸ் 8,831 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 5,187 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி மார்க்கெட்டில் அதிக அளவு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் வந்து நெட் பயாஸாக இருந்திருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே லாஸ்ட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒரு 30,000 40,000 crores வந்து ஃபண்ட் எக்ஸ்ட்ராவாட் அலாகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ 6.81 lakh crore வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் 6.81 lakh crore வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாட்டு ஒரு 30,000 to 40,000 வந்து பார்த்தீங்கன்னா 40,000 crores வந்து எக்ஸ்ட்ராவாக ஒதுக்கலாம். அதாவது 7 லட்சம் கோடியை தாண்டி போகலாம் டிஃபென்ஸோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டு. அதனால அந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஷிப் பில்டிங், இவங்க ஷிப் பில்டிங் கம்பெனிஸும் சரி டிஃபென்ஸ் செக்டார்லையும் இருக்கிறாங்க. மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸ்லாம் இன்றைக்கி 10% மேலே அப்பு. கொச்சின் ஷிப்யார்ட், கார்டன் ஷிப் பில்டர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேசகான் இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. பட் நான் ஸ்க்ரீனர்லேருந்து எடுத்து அதோட பி ரேஷியோ, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு ஷோ பண்ணுற ப்ரூஃபோட மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸோட ப்ரைஸ் வந்து 3,522 ரூபா இருக்குது. பி ரேஷியோ 51 இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டோட ப்ரைஸ் 2,035 ரூபா 63 ரூபா இருக்குது. கார்டன் ரீஸ் ஷிப் பில்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் 2,481 ரூபா இருக்குது. 53 இருக்குது அதோட பி ரேஷியோ. ஜென் டெக்னாலஜிஸ் 76 இருக்குது பி ரேஷியோ, 1,794 ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியனுக்கே நான் விட்டுக்கிறேன். அடுத்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 5,127 ரூபா இருக்குது, 41 இருக்குது அதோட பி ரேஷியோ. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் 1,842 ரூபா இருக்குது, 119 பி ரேஷியோ. பிஇஎம்எல் 3,654 ரூபா இருக்குது, 58 பி ரேஷியோ. பராஸ் டிஃபென்ஸ் 1,799 ரூபா இருக்குது, 117 இருக்குது இதோட பி ரேஷியோ. எம்டார் டெக்னாலஜிஸ் 1,636 இருக்குது, 112 இருக்குது இதோட பி ரேஷியோ. ஸோ டிஃபென்ஸ் செக்டாரில் எல்லாமே மோஸ்ட்லி நிறைய டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனிஸ் எல்லாமே டெட் ஃப்ரீயாக கூட இருக்கிறாங்க. அந்த கொச்சின் ஷிப்யார்டு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இதெல்லாமே டெட் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. பட் வேல்யூஷன் ஹை. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மட்டும் தான் நான் வச்சிருக்கிறேன். அது வந்து கன்சிடர் பண்ணதுல இன்னைக்கு ஃப்ரெஷ் 50 ஹை 364 ரூபா டச் பண்ணியிருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ அதுலேருந்து நான் எக்ஸிட் பண்ணியிருக்கிறேன், மேபி மண்டே ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிற பேசிஸில் நிறைய பேர் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க கூட கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது போக பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜாஸ்தி. டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸில் இப்போதைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தாலும் பட் வேல்யூஷன் வந்து ஃபேவராக இல்லை. அதனால நம்மளால் ஒதுங்கி மட்டும் தான் இப்போதைக்கு இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பிரிட்டானியா, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், டாடா பவர், பிபிசிஎல் இவங்கள எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கு மார்க்கெட் கேப்லேஷன் அந்த ரேங்கிங்கில் பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸோட மார்க்கெட் கேப்லேஷன் 1,40,40,000 கோடி. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், பிபிசிஎல், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், டிவிஎஸ் மோட்டார், கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், இது போக டாடா பவர், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அம்புஜா சிமெண்ட்ஸு, அடுத்தது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட் கேப்லேஷன் ரேங்கிங்கில் பீட் பண்ணி மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பீட் பண்ணி மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் இவங்களோட பொசிஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேப்லேஷன் இவங்களுக்கு 1,40,000 crores மேலே வந்திருக்குது. பட் இவங்களுக்கு எல்லாமே அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். நிறைய பேர் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு ஆவலாட்டு இருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த குவார்ட்டரில் 1,048 கோடி சேல்ஸ் விச் மீன்ஸ் ரெவன்யூ, 970 கோடி எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 78 கோடியாக இருக்குது, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 54 கோடி, நெட் ப்ராஃபிட் 38 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் விழுந்திருக்கு. அதே மாதிரி சேல்ஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 14 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. அதே இயர் ஆனர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்ட்டர் 2024 951 கோடியாக இருந்துச்சு ரெவன்யூ. அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கு. மார்ச் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இயர் ஆனர் பேஸில் பார்க்கும்போது எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் அந்த டைமில் 40 கோடி, இப்போ 38 கோடி. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஸோ ஓவர்லாட்டு சேல்ஸ், அதாவது இந்த ரிசல்ட்ஸ் ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் இப்போ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து
ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 429 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. 3.5% லாஸ்ட் மார்க்கெட்டில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸாக எனக்கு தெரியாது, பட் நிறைய பேர் இதை கேட்டிங்க, அதனால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஐஆர்எஃப்சி லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ் மூலமாட்டு 10,000 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டு அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வேறு கொடுத்துருந்தாங்க. 10 years மெச்சூரிட்டி, 0 கூப்பனில் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ், அது மூலமாட்டு 10,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இஷ்யூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2027 எண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போக ஐஆர்எஃப்சி இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. 3000 கோடி வந்து 5 year பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண போகிறதாட்டும் அதுக்கு கட் ஆஃப் ஃபீல்டு வந்து 6.65% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி கொடுத்த அப்டேட். பட் ஐஆர்எஃப்சியில் இப்போதைக்கு வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும் ஐஆர்எஃப்சியில். பவர் கிரிட் கார்பரேஷன் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட Q4ல் ப்ராஃபிட் க்ரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சம்மர் சீசனில் பவரோட தேவை அதிகரித்ததுனால மேபி எஸ்டிமேட் பண்ணதை விட ஏர்னிங்ஸ் வந்து நல்லா பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஒரு 5% இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பவர் கிரிட் கார்பரேஷனுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வருது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் மேபி நல்லா ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பவர் கிரிட் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் க்ரோ கொடுத்த அப்டேட் இவங்க $150 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர போகிறதாட்டும் அதுக்கு இன்னும் 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செபிட்ட அதுக்கான அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ண போகிறதாட்டும் அப்டேட் கொடுக்குறாங்க. $7 பில்லியன் வேல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு அசட் மேனேஜ்மெண்ட் ஆட்டு ஜிஐசி, சிங்கப்பூர் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஜிஐசியை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் வந்து மார்க்கெட் ரெகுலேட்டர் செபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபைலு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து க்ரோ தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. இவங்க ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ், அதாவது இந்த ஏஞ்சல் ஒன்று, மோட்டிலால் ஓசல், ஜீரோதெல்லாம் இருக்கிறாங்களா, அதே மாதிரி இது ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி. $150 மில்லியன் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. $7 to $8 பில்லியன் வேல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க. இது க்ரோ கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோவோட இன்னொரு யூனிட் தான் பார்த்தீங்கன்னா கேடிஎம். ஸோ அவங்க வந்து இந்த கேடிஎம்க்கு 480 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ இது 4th டைம், இந்த வருஷத்தில் 4th டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேடிஎம் ஏஜில் பஜாஜ் ஆட்டோ 49.9% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இது அவங்களோட ஓவர்சீஸ் சப்சிடரி. ஸோ கேஷ் கோட்டா இதில் 548 மில்லியன் யூரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது பேங்க்ரப்சியான கம்பெனி. ஸோ அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ கேடிஎம்முக்கு 480 கோடி இந்த குவார்ட்டரில் கொடுக்குறாங்க பஜாஜ் ஆட்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹைவேஸ் பக்கத்தில் இந்த டோல் பிளாஸாலாம் இருக்கும், அந்த இடத்துல இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா மெகா சார்ஜர் நெட்வொர்க்கை வந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 15 மினிட்ஸில் 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஆகிறது மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. 400 கிலோவாட் மெகா சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா வதோதரா அங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது டெல்லி ஜெய்ப்பூர் ரூட்டு, புனே நாசிக் ரூட்டு, பெங்களூர் அண்ட் உதய்பூர் ரூட்டு, இந்த ஹைவேலெல்லாம் வச்சுருக்கிறாங்க. மும்பை அகமதாபாத் இந்த ஹைவேலெல்லாம் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டாடா இவி மூலமாட்டு கொண்டு வராங்க. ஸோ இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் அப்டேட்டாட்டு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் HAL கொடுத்த அப்டேட்டு LCA MK-A1 அந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 12 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஜெட்டை வந்து டெலிவரியே பண்ணிடுவோம். அதாவது அந்த ஏர்கிராஃப்டை வந்து நாங்கள் டெலிவரியே பண்ணிடுவோம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. HALக்கு மேலே இருந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த ஏர்ஃபோர்ஸோட தலைமை அதிகாரியே சொல்லியிருந்தார், இவங்க வந்து ப்ராப்பர் டைமில் வந்து சப்ளை பண்ணுற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட் 12 மந்த்ஸில் நாங்கள் அதை டெலிவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது HAL கொடுத்த அப்டேட்டு. டெல் ஹிவரியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 190% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 72 கோடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 68 கோடி லாஸ்ட்டில் இருந்தது, இப்போ ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 190% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2192 கோடி. எபிட்டா 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 119 கோடி. எபிட்டா மார்ஜின் 5.4% இருக்குது. என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 162 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல் 249 கோடி லாஸ்ட்டில் இருந்து எபிட்டா 376 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் ஃபுல் இயர் பேஸில் 4.2% இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா 1407 கோடிக்கு இந்த இகாம் எக்ஸ்பிரஸ் வந்து அதை வந்து அக்யூசிஷன் பண்ணி இவங்களோட சப்சிடியாட்டு வைக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா இப்போ அதை அக்யூசிஷன் பண்ணாங்கன்னா அந்த இகாம் எக்ஸ்பிரஸுங்கிறது இவங்களோட சப்சிடியாட்டு வரும். பட் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட சப்சிடரி ஆயிரும். இது டெல் ஹிவரி கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கம்பெனி தான் இந்த டெல் ஹிவரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாம்பூர் சுகர் மில்ஸ், இதோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. 5.4% ப்ராஃபிட் அவுட்டு, 49 கோடி. ரெவன்யூ 10% க்ரோத் ஆயிருக்கு, 619 கோடி. எபிட்டா எபிட்டா வந்து 100 கோடியாக இருக்குது, 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
எபிட்டா மார்ஜின் 16.3% குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1933 வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் லிஸ்டட் கம்பெனியாட்ட இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உத்தரப்பிரதேசில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் இந்த கம்பெனிஸ்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்கிறது இந்த ரேமண்டை பற்றி எப்படியாவது டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ரேமண்டை பற்றி நான் நிறைய வாட்டியே சொல்லியிருக்கிறேன். இங்கே பிரச்சனை என்னென்னா அவங்க அப்பாவுக்கும் அந்த இப்போ இருக்கிற அதாவது விஜய்பாட் சிங்கானியாக்கும் கௌதம் சிங்கானியாக்கும் பிரச்சனை. விஜய்பாட் சிங்கானியாவும் அவர் வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அட் த சேம் டைம் அவரோட ஒய்ஃபு நவாஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம். அட் த சேம் டைம் ரேமண்டுங்கிறது ஒரே கம்பெனியாக இருந்துச்சு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. ஏன்னா அவங்க அந்த கோட் சூட் அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்து. அட் த சேம் டைம் ரியாலிட்டி பிஸ்னஸ்ஸு, இன்ஜினியரிங் பிஸ்னஸ் இப்படி இருக்குது. இப்போ ரேமண்ட் லிமிடெட் அப்படிங்கிறத கோர் பிஸ்னஸை ஒரு கம்பெனி ஆட்டும், ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் ஒரு பிஸ்னஸ் ஆட்டும், ரேமண்ட் ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆட்டும், 3 இதாட்டி பிரிக்க போகிறாங்க. இப்போதைக்கு ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து லிஸ்டட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் வந்து ரேமண்ட் லிமிடெட் அப்படிங்கிறது லிஸ்டட் ஆயிருக்கு. ரேமண்ட் ரியாலிட்டி விரைவில் லிஸ்டட் ஆயிரும். ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் 1009 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. பட் ஹைலி ஓவர் வேல்யூட், பி ரேஷியோ 160 இருக்குது. அதே மாதிரி ரேமண்ட் லிமிடெட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூடு தான், 84 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது, 607 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ரேமண்ட் ரியாலிட்டி விரைவில் லிஸ்ட் ஆகும். மேபி லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 66% ட்ராப் ஆனது மாதிரி காமிச்சிருக்கோம். அது வந்து ரேமண்ட் ரியாலிட்டி அதுலேருந்து பிரித்து எடுத்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் உங்களுக்கு நெகட்டிவில் காமிச்சிருக்கோம். அது அந்த எக்ஸ் டேட்டு 2 நாளுக்கு முன்னாடி அந்த ரியாலிட்டி பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ணுறதுக்கான எக்ஸ் டேட்டு. ஸோ இப்போதைக்கு ரேமண்டில் வேல்யூஷனும் ரொம்ப ஹை. அட் த சேம் டைம் ஃபேமிலிக்குள்ளேயும் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் ரேமண்ட் பக்கம் நான் போகாமல் இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன் படி ரேமண்ட் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் 3 இதாட்டு பிரிச்சிருக்கிறாங்க. பிரித்து இந்த பிஸ்னஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டு போஸ்ட் பண்ண ரேமண்ட் லைஃப் ஸ்டைலோட Q4 ரிசல்ட்ஸும் 2 நாளுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் பெட்டராக இல்லை. என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.